அடுத்த செய்தியாக கோவை மாவட்டத்தில் ஆலந்துறை, வெள்ளிமலைப்பட்டினம் போன்ற பகுதியில் குவாரிகள், மணல் குவாரிகள் இயங்கி வருகிறது. இதில் செம்மண் குவாரியுமே இருக்கிறது. இதில் நிறைய சட்டவிரோதமான குவாரிகள் இருக்கு, அளவுக்கு அதிகமான மணல்கள் திருடப்படுவதாக ஒரு பொதுநல வழக்கை சிவா என்பவர் தொடுத்திருக்காரு. அது நீதிமன்ற வழக்காக விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதில் நீதிபதிகள் தங்களோட அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு எதிராக நடந்தும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். 2 கோணி பையில அவன் மண்ணை திருடினான்னு அவன் மேல நீங்க கேஸ் போட்டுறீங்க. 2 வருஷமா கணக்கு வழக்கே இல்லாம திருடிட்டு இருக்காங்க, அவங்க மேலெல்லாம் நீங்க எந்த கேஸுமே போடல அப்படிங்கக்கூடிய தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணிட்டு இப்படி ஒரு அப்சர்வேஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது கோட்டை காரி துப்புதுன்னு சொல்லுவாங்க. அது இங்க இந்த செய்தியில பார்க்க முடியுது. என்ன கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்வி கேட்டும் கூட அப்படியே மிக்சர் தின்னுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்க மாதிரி அரசாங்கம் இருக்கு. அப்ப அரசாங்கத்துடைய ஆதரவோடு, அதிகாரிகளுடைய ஆதரவோடு அல்லது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தேவையான கவனிப்புகள் நடந்த காரணத்தினால இத்தனை நடந்திருக்கிறது, அல்ல பினாமி பேர் நடந்திருக்கிறது. இது வேணா இருக்கலாம், எல்லாமே உண்மையாகவும் இருக்கலாம். என்னென்ன கேள்வி கேட்டுருங்க, வனத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்க எப்படி கனிம வளங்களை கொள்ளடிக்கலாம்? முதல் கேள்வி. வனத்துறை கடிதம் போட்டிருக்கு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? கலெக்டர் இது எதிர்த்து இருக்கிறார், அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கொள்ளை நடந்து கொண்டே இருக்கிறது. 3 ஆண்டுகளாக அந்த கொள்ளை அடிக்கப்பட்ட அந்த காசெல்லாம் எங்க போச்சு, மணல் எங்க போச்சு தெரியாதா? இதான் கேட்கக்கூடிய கேள்வி. பாருங்க, நான் இதுக்கு முன்பு ஒரு வீட்டில் குடியிருந்த போது சம்பு பூசா கட்டுறதுக்காக அந்த மேஸ்திரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி சம்பு நீங்கள் வெட்டணும்னா அந்த அதிகாரிட்ட அனுமதி வாங்கணும் இல்லையா, அனுமதியெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணணும். அப்புறம் அந்த ரோட்ல நீங்கள் போய் அது இப்படி மண்வெட்டி இப்படி வச்சிங்கன்னா, கடப்பாறை வச்சிங்கன்னா கவுன்சிலருக்கு காசு தரணும். காசுனா லஞ்சம். அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். நான் சும்மா எனக்கு தெரியாதுல்ல, நீங்கள் அன்னைக்கு பாருங்கன்னாரு. மறுநாள் அவர் போய் இதே போல் அப்படி வைக்கிறாரு, ஒரு ஆள் வரான், கவுன்சிலர் அமுச்சு விட்டார். அவர் கடப்பாறை வைக்க 5 நிமிஷத்துல வர்றாரு. அப்போ தெருவில் ஒரு மூளையில சின்ன ஒரு கல் பெயர்ந்தால் கூட அப்படியே உளவுத்துறை மாதிரி சேட்டலைட் மாதிரி வச்சு பார்த்துட்டு லஞ்சம் வாங்குறதுக்கு தயாரா காத்திருக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாக எந்திரம் கவுன்சிலர்ல இருந்து அப்படி இருக்கான், விழிப்போட இருக்கான். அப்ப கலெக்டர், இந்த மற்ற வனத்துறை அதிகாரி எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு 3 வருஷம் மணல் அள்ளிட்டே இருக்கானா. ஒரு மலையே காணாமல் போயிருக்கிறது, என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறான் கோர்ட்ல. அப்ப எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளை நடந்துருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு மோசமா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இப்ப பாரு, இந்த ஆட்சியில இடி 5 கலெக்டருக்கு சம்மன் அனுப்பிச்சாங்க இல்லைங்களா? அப்ப அந்த கலெக்டர் என்ன சொன்னா, நாங்களா இந்த குற்றத்தில் சம்பந்தப்படவில்லை என்று கோர்ட்ல யாரும் வாதாடவில்லை. அவங்க என்ன கேட்கிறான்னா, அந்த அமலாக்கத்துறைக்கு எங்களுக்கு சம்மன் அதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா என்று நீதிமன்றம் சொல்லணும். புரிஞ்சுங்களா? அப்ப நான் குற்றமற்றவன் சொல்ல யாரும் தயாரா இல்லை. இதுதான் இங்க உள்ள லட்சணம். இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு நீதித்துறை மதிக்கிறது? இப்ப நீதிமன்றம் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கு இல்லையா, நீதிமன்ற உத்தரவை எங்கேயாவது செயல்படுத்திருக்காங்களா? இதை எந்த இடத்துலயுமே செயல்படுத்துறது இல்லை. கோயம்பேட்டில் ஒரு மசூதி சட்டவிரோதமா கட்டியிருக்கு, நீதிமன்றத்துல கூடாது இடிங்கிறான். அது நம்ம செய்தியிலே பேசணும், எத்தனையோ வருஷம் ஆச்சு, எத்தனையோ மாசம் ஆச்சு, அப்படியே இருக்கு. அப்ப நீதிமன்றமாவது ஒன்னாவது நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. இதுதான் இந்த அரசாங்க நிலைப்பாடு. அச்சரப்பாக்கம் மலை அது அத்துமீறி கட்டப்பட்டிருக்கிறது என்று கவர்மெண்ட் இது ஒரு கமிஷன் போட்டு அதை அளந்து பார்த்து சொல்லி நீதிமன்ற உத்தரவு 3 வருஷம் ஆயாச்சு. இன்னும் அந்த மலையில் ஏசு இருந்துட்டு தான் இருக்கார். கோர்ட்டாவது ஒன்றும் இல்லை. திருப்பூர்ல சட்டவிரோத மசூதி கட்டினாங்க, நீதிமன்ற உத்தரவு வந்தது, முஸ்லிம்கள் போராடினாங்க, நீதிமன்ற உத்தரவு தூக்கி போட்டாச்சு. ஆக எந்த இடத்துலையும் சரி, இந்த மணல் கொள்ளை மட்டுமல்ல, எந்த இடத்துலையுமே நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அரசாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஐஐடி கான்பூர்ல அங்கிருந்து சேட்டலைட் பிக்சர் எடுத்து அனுப்பிச்சாங்க, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளை நடக்கிறது மேல இருந்து எடுத்து ரிசர்ச் பேப்பரோட அனுப்பிச்சாங்க, வித் எவிடன்ஸ். அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆக இப்ப பாருங்க, இந்த டங்ஸ்டன் மதுரை பக்கத்துல நன்னிலத்துல ஏதோ ஒரு சின்ன ஏரியால கொஞ்சம் அந்த நேச்சுரல் கேஸ் எடுத்தாங்கன்னா போச்சு உடனே அந்த இதெல்லாம் அப்படி ஆடு இப்படி ஆடும் பொங்கினாங்க.
இப்ப டங்ஸ்டன் இந்த சுரங்கம் ஏற்கனவே ராஜஸ்தான்ல இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு. அப்ப அங்க ஏற்படாத பாதிப்பு இங்க வந்துடுமா? இதே டங்ஸ்டனுக்கு இவங்க தான் அனுமதியே கொடுத்தாங்க, இவங்க தான் வந்து ஏற்கனவே இது ப்ரப்போஸ் பண்ணதே இவங்க தான். இப்போ வந்து ஒரு பாலிடிக்ஸ். அந்த கன்னியாகுமரி துறைமுகம் வந்து ஆமை குஞ்சுகள்லாம் முட்டையிடுவதற்கு பாதிப்பு வரும். இப்போ கேரளாக்கு அந்த துறைமுகம் போயாச்சு, யாருக்கு நஷ்டம்? ஆக துறைமுகத்தை வச்சு அல்லது இதை வச்சு டங்ஸ்டனை வச்செல்லாம் போராடக்கூடிய அந்த இயற்கை சுற்றுப்புற சூழல் போராளிகள், பூ உலகின் நண்பர்கள், பியூஷ் மனோஷ், இப்படி பல பேர் இருக்காங்க. அப்பப்ப கவர்மெண்ட் சொன்னான்னா அவன் போராடுவான், இல்லாட்டி பேசாம ஆய மூடிட்டு இருப்பான், தூங்க போயிடுவான், பெர்மனன்ட் ஸ்லீப், கும்பகர்ணன் மாதிரி. அப்ப கவர்மெண்ட் தட்டி எழுப்பி கொஞ்சம் காசு கொடுத்தானே போராடுவான். இவங்களாம் எங்க போயிருக்காங்க? இப்ப இந்த மணல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நீங்க ஒரு ஆத்து படிகள் நீங்க போய் வெறும் மணல் பரப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மணலுக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான ஏரி அங்க இருக்குன்னு அர்த்தம். நல்ல குடிநீர் உள்ள ஒரு ஏரி. அப்படியே மணல் ஃபில்டர் பண்ணி, இப்ப சாதாரணமா ஒரு ஏரியில தண்ணி இருந்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு வெயில் பட்ட ஆவியாய் மேல போயிடும். இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணி கீழே அப்படியே போத்தி வச்சிரும். எந்த அளவுக்கு மணல் பரப்பு பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய ஏரி கீழே ஊற்று கீழே இருக்கு. ஒரு பெரிய கிரவுண்ட் வாட்டருடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய இடம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை நீ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தோண்டக்கூடாது. இதுதான் கோர்ட் ஆர்டர். ஃபுல்லா சுரண்டி எடுத்தா என்ன அர்த்தம்? ஆகவே தமிழகத்தை சோலைவனமாக இருக்கக்கூடிய தமிழகத்தை பாலைவனமாக மாற்றுவதற்காக இந்த திராவிட கட்சிகள் திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம புரிஞ்சுக்கணும். கூடிய விரைவில் இந்த திராவிட அரசு நீங்கினால்தான் தமிழகம் பிழைக்கும். இல்லாட்டி இன்னொரு சகாரா பாலைவனமாக தமிழ்நாட்டை மாத்திட்டு தான் போவாங்க. எல்லா மழை கீழே எல்லாத்தையும் பேத்து எடுத்து வித்துருவாங்க. தமிழகத்தை மொட்டை அடிச்சுட்டு போவதா தயாரா இருக்காங்க. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.